மே 8, 2025 இன்னைக்கு 12th ரிசல்ட் வந்திருக்கு. இதுல 499 மார்க் எடுத்து மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்து மகிழ்ச்சியா இருக்கவங்களும், 40க்கு ஒரு மார்க் கம்மியா எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆகி மகிழ்ச்சியா இருக்கவங்களும், தேர்வுல தோல்வி அடைந்து மார்க்ல தவற விட்டாலும் மனதளவுல தளராம மகிழ்ச்சியா இருந்து நம்ம எல்லோருமே வாழ்க்கையில முன்னேறலாம். இந்த கல்வி சிஸ்டம், மார்க், திறமை இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கான ஒரு வழிதான தவிர்த்து இது மட்டும்தான் வழி அப்படின்றது கிடையாது. இந்த வாழ்க்கையில பல வழிகள் இந்த வாழ்க்கை நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு. அதை நாம தான் புரிஞ்சுக்கிட்டு அதில் பயணிக்கணுமே தவிர்த்து அச்சோ இது நடக்கலையே, நம்ம நினைச்சு நடக்கலையே, இவங்க சொல்றதெல்லாம் நடக்கலையே, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது நடக்கலையே, எதிர்த்து வீட்டுக்காரங்க சொல்றது நடக்கலையே, நம்ம மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா எம்மன் சொல்றதும் கேட்காதீங்க. அவங்க எடுத்த மார்க் வரல, என்ன நீ ஃபெயில் ஆயிட்ட, அவங்க முதல் மதிப்பெண் எடுத்துக்கான், என்ன நீ பக்கத்து வீட்டு பையன் பாரு உன்னை விட ஒரு மார்க் கூடுதலா இருக்கா, நீ பார் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் 1000 விதமா சொல்லலாம். ஆனா நமக்கு தெரியும் நம்ம எடுத்துக்கின்ற பாதை என்ன, அதுக்கு இது எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்றது நமக்கு தெரியும். அதை நோக்கி பயணிக்கிறது தான் நமக்கு முக்கியமே தவிர்த்து என்னடா இப்படி ஃபெயில் ஆகட்டும், 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே, நம்ம சொந்தக்காரங்க நம்ம மதிக்க மாட்டாங்களே, இப்படிலாம் யோசிக்கிறத விட நாம எடுத்த குறிக்கோள்ல மனதளவுல உண்மையாகவும் அறிவளவுல தெளிவாகவும் இருந்துன்னா நம்ம பாதையை நோக்கி எந்த தடை இல்லாமல் போயிடலாம். தேர்வில் தேர்ச்சி பெற்று அடுத்து நம்ம எடுக்க போற பாதையில தெளிவா தேர்ந்தெடுங்க. So everything is not perfect, but much better. Thank you.